வராது, நாங்க செலவு பண்றோம், அது எங்களுக்கு திரும்ப லாபம் கிடைக்கல அப்படின்னா, வெள்ளாம வரல அப்படின்னா எங்களுக்கு நஷ்டம் ஆயிடும், நாங்க எப்படி பயன்படுத்துறது, ஒரு புது ப்ராடக்ட்டை நாங்க எப்படி உங்களை நம்பி நாங்க எப்படி போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்தது. பட் ஆனால் இன்னைக்கு இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் மக்கள் எல்லாமே இயற்கை பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. அது நம்ம சாப்பிடுற சாப்பாடுலயா இருக்கட்டும், இல்ல கடையில வாங்குற பொருளா இருக்கட்டும், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து வகைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து இயற்கையா பண்ணணும் அப்படிங்கறதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு 5% மக்கள் வந்து திரும்பி இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா ஆர்கானிக்ல நல்ல ஈல்ட எடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்க இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம நிறுவனத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அக்ரி 82 அப்படிங்கிற இந்த கம் இருக்கு. இன்னைக்கு நம்ம வெளியில வந்து நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்ல எந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே போய் கடையில வாங்கினாலும் கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மருந்து கடையில தருவாங்க, ஒரு சிலர் தரமாட்டாங்க. பட் ஆனா இன்னைக்கு நம்ம எந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் இந்த கம்மை நம்ம அது கூட ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எதுக்காக மருந்து அடிக்கிறோமோ அந்த வேலையை வந்து தூண்டக்கூடிய ஒரு விஷயத்த இந்த கம் வந்து பண்ணும். அக்ரி 82 அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வெளியே வந்து பாத்தீங்க அப்படின்னா கம் இருக்கா அப்படின்னா இருக்கு. அதுல அப்சா 80 இந்த மாதிரி நிறைய பேர்ல இருக்கு. 80 வகையான மூலக்கூறுகள் மட்டும் தான் அதுல இருக்கும். பட் இதுல 82 வகையான மூலக்கூறுகள் இருக்கு. ஸோ இதை நம்ம பயன்படுத்துறதுனால வாட்டர்ல, அதாவது ட்ரிப்ல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தண்ணியை தக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இதுக்குள்ள இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெனட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ இது நம்ம சயின்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். பெனட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மருந்து கடையில நம்ம மருந்து வாங்குறோம் சார், ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பண்றதுக்கோ இல்லை பூச்சிக்கொல்லிக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்ப்ரே நம்ம மருந்து வாங்குறோம். ஒண்ணு காலையில ஸ்ப்ரே பண்ணுங்க, இல்லைன்னா சாயந்தரம் ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது எதனால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, எதனால நம்ம அவங்க கிட்ட கேட்டிருக்கோமா? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, எதனால காலையில ஸ்ப்ரே பண்ண சொல்றாங்க, எதனால சாயந்தரமா ஸ்ப்ரே பண்ண சொல்றாங்க? மேய்ச்சலுக்கு வரும்போது செத்துரும் அப்படிங்கிறது. பட் அப்படி கிடையாது. எதனால அவங்க காலையிலயும் சாயந்தரத்திலயும் ஸ்ப்ரே பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தாவரத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெனட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதாவது அந்த சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கும் அந்த இலையில, அது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகும். அது வெயில் இல்லாத டைம்ல, காலையில டைம்லயும் சாயந்தர டைம்லயும் செடியில வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே அந்த பெனட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கும்போது நம்ம மருந்து அடிச்சோம்னு வைங்களேன், அது செடியில நல்லா ஊடுருவி நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஆனா இந்த 82 நம்ம போட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது எப்ப நம்ம ஸ்ப்ரே பண்றோமோ அப்ப பெனட்ரேஷன் ப்ராசஸே நடக்கல, இயற்கையா நடக்கல அப்படின்னாலும் அந்த பெனட்ரேஷன் ப்ராசஸ் உருவாக்கக்கூடிய அந்த ப்ராசஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த 82 அப்ப நம்ம எந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் ஒரு லிட்டருக்கு ஒரு ml நம்ம போட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லபடியா கிடைக்கும். ஸோ அந்த விஷயத்தை இந்த 82 நமக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அக்ரி கோல்டு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒவ்வொரு தாவரத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 பருவம் இருக்கு. இந்த 4 பருவத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா செடியில எந்த ப்ராப்ளமும் வராது, மண் வளமும் நமக்கு நல்லா இருக்கும். என்ன பருவம் அப்படின்னா, ஒண்ணு முளைக்கும் பருவம், வளரும் பருவம், பூக்கும் பருவம், காய்க்கும் பருவம். எல்லா தாவரத்துக்கும் இந்த 4 பருவம் தான். இதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஒண்ணு முளைக்கும், வளரும், பூக்கும், காய்க்கும். இப்படி முளைக்கும் பருவத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து அந்த செடிக்கு நம்ம கொடுக்கணும், வளரும் பருவத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்ம கொடுக்கணும், பூக்கும் பருவத்துக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கணும், காய்க்கும் பருவத்துல தேவையான ஊட்டச்சத்தை நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படி முளைக்கும் வளரும் இந்த 2 பருவத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து இந்த அக்ரி கோல்டு அப்படிங்கிற இந்த பவுடர்ல இருக்கு. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 200 கிராம் வரைக்கும் நம்ம வந்து ட்ரிப்ல கொடுக்கலாம். ஸ்ப்ரேயிங்கும் நம்ம இதை வந்து பண்ணிக்கலாம். ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் போட்டு நம்ம வந்து ஸ்ப்ரேயிங் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டிஸ், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செடியில வந்து நடக்கும். ஸோ அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்தா மட்டும்தான் செடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி வளர ஆரம்பிக்கும், நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஈல்ட நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அந்த போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ரி 8 கோல்டு அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரி மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது 500 ml பெரிய டப்பாலையும் கிடைக்கும், 100 ml டப்பாலையும் கிடைக்கும். ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செடிக்கு கொடுக்கும்போது ஸ்ப்ரே வடிவிலையும் கொடுக்கலாம், ட்ரிப்லையும் கொடுக்கலாம். இதை நம்ம கொடுக்கும்போது இந்த மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ இந்த மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து நேச்சுரலா நடக்கும். மகரந்த சேர்க்கை அதிகமா நடக்கும்போது தான் பூக்கிற எல்லா பூவும் நமக்கு காயா மாறும். பூக்கிற பூ எல்லாமே உதிராம ஸோ அது அப்படியே வந்து காயா மாற்றக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்ரி மாஸ் வந்து நமக்கு பண்ணும். ஒரு லிட்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ml வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு ஏக்கருக்கு 200 ml வரைக்கும் ட்ரிப்ல கொடுக்கறதா இருந்தா நம்ம ட்ரிப்ல வந்து கொடுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரி ப்ரோடெக் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. ஸோ அந்த அக்ரி ப்ரோடெக் எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு நம்ம லாக்டவுன் பீரியட்ல எல்லாரும் வேக்சின் போட்டோம், கொரோனா வேக்சின் போட்டோம். எதுக்காக போட்டோம் அப்படின்னா
நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்மளை வந்து தற்காப்பு பண்றதுக்காக நமக்கு அந்த வேக்சின் எல்லாம் போட்டாங்க. அந்த மாதிரி இந்த அக்ரி ப்ரோடெக்ட் அப்படிங்கிறது நம்ம தாவரத்துக்கு எல்லா தாவரத்துக்கும் பிகினிங் ஸ்டேஜ்லயே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நோய் அட்டாக் அப்படிங்கிறது அந்த தாவரத்துல வந்து அதிகமா இருக்காது. நோய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கறதோட ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த நோயும் அட்டாக் ஆகாம தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த அக்ரி ப்ரோடெக்ட்ல இருக்கு. ஸோ இந்த ஃபங்கஸ், அந்த ரூட் ராட்டு, ஸ்டெம் பிளைட்டு, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா இந்த ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரி நானோடெக். ஸோ இந்த அக்ரி நானோடெக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம நார்மலா மருந்து கடையில் நம்ம போய் கேட்குறோம், NPK கண்டென்ட்ல ஏதாவது கொடுங்க, சல்ஃபர் கண்டென்ட் ஏதாவது கொடுங்க, மெக்னீசியம் கொடுங்க, அயன் கொடுங்க, இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்டாக தனித்தனியாக நம்ம வாங்கி போட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே இந்த 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 தம்மாதுண்டு பவுடர்லயே இருக்கு. அக்ரி நானோடெக். இந்த நானோடெக் அப்படிங்கறது எதுக்காக இந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, நமக்கு இந்த நானோ கார்லாம் வந்துச்சு பாத்தீங்களா டாட்டால. ஸோ இந்த நானோ கார் வரும்போது எதுக்காக அந்த காருக்கு நானோ அப்படிங்கிற பேர் வச்சாங்க அப்படின்னா, சின்னதா இருக்கும், உங்களுடைய கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல ஃபுல்ஃபில் ஆயிடும். காரும் வந்துடும், சின்னதா இருக்கும், தேவையான விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காருக்கு நானோ அப்படிங்கிற பேர் வச்சாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்டுக்கும் நானோ டெக்னாலஜியில கொடுக்குறாங்க. சின்னதா இருக்கும், ஆனா நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. NPK கண்டென்ட் இருக்கு, மைக்ரோ நியூட்ரிஷன் இருக்கு, மேக்ரோ நியூட்ரிஷன் இருக்கு, பிரைமரி அதாவது முதன்மை ஊட்டச்சத்து, இரண்டாம் நிலை ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 ஊட்டச்சத்து வந்து ஒவ்வொரு தாவரத்துக்கும் தேவையான ஒரு உணவு. ஸோ அந்த உணவு இந்த நானோடெக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கு. இது வந்து காய்க்கும் பருவத்துல நம்ம காய்களுக்கு கொடுக்கும்போது நல்ல சைஸ், ஷைனிங், ஸோ குவாலிட்டி வந்து நல்ல நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். இதே நானோடெக்ல நம்ம இங்க ஒரு ரிசல்ட் எடுத்திருக்கோம். இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே நம்ம தோட்டத்தை விசிட் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் எல்லாம் பயன்படுத்தின தோட்டம் பக்கத்துலயே இருக்கு. ஸோ அதுல வந்து இன்னைக்கு காய் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க ஜஸ்ட் போய் அந்த பழத்தை எடுத்து சும்மா நசுக்கி பாத்தீங்கன்னா தெரியும் இந்த நானோடெக்கோட பவர் என்ன அப்படிங்கறது அந்த தோட்டத்துல நீங்க ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரி ஹியூமிக். ஹியூமிக் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர் சத்து அப்படின்னு சொல்லிட்டு கடையில நம்ம வந்து ஹியூமிக் வாங்கி விடுவோம். நம்ம எல்லாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமிக் கொடுக்கறதுனால வேர் டெவலப் ஆகும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? வேரை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஹியூமிக் பண்ணாது. ஹியூமிக் என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணை லூஸ் பண்ணி கொடுக்கும். கீழே இருக்கக்கூடிய மண்ணை லூஸ் பண்ணி கொடுக்கும். இன்னைக்கு நம்ம டிராக்டர்ல நிலத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்டிவேஷன் பண்றோம். ஸோ அப்படி டிராக்டர் அந்த நிலத்துக்கு மேலே போகும்போது கிட்டத்தட்ட 3 டன் 4 டன் அந்த டிராக்டரோட வெயிட் இருக்கும். அந்த டிராக்டரோட வெயிட் என்ன பண்ணும் அப்படின்னா மேலே இருக்கிற 1 அடி 1.5 அடி 2 அடி வரைக்கும் தான் அந்த சாயில் லூஸ் ஆகும். கீழே இருக்கிற சாயில் எல்லாமே அந்த டன்னேஜ் மேலே மண்ணில் போறதுனால, நிலத்துல போறதுனால கீழே இருக்கிற சாயில் எல்லாமே டைட் ஆயிடும். அப்படி டைட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா வேர் வந்து கீழே போறதுக்கு கஷ்டப்படுது. கீழே இறங்குறதுக்கு வந்து ரொம்ப மண் வந்து டைட்டா இருந்துச்சு அப்படின்னா கீழே போகாது. அப்ப நம்ம இந்த ஹியூமிக்கை வந்து நம்ம ட்ரிப் வழியா கீழே கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த ஹியூமிக் வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆகி கீழே போகும்போது சாயில வந்து லூஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி சாயில் லூஸ் ஆகும்போது வேர் எல்லாமே நல்லா ஆரோக்கியமா வளர ஆரம்பிக்கும். வேர் நல்லா ஆரோக்கியமா வளர ஆரம்பிச்சது அப்படின்னா மேல இருக்கக்கூடிய செடி ஆரோக்கியமா வளரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு வெளியில ஹியூமிக் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். 5 லிட்டர் 10 லிட்டர்ல இருக்கு. ஸோ வெளியில இருக்கக்கூடிய ஹியூமிக்கும் இந்த ஹியூமிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய ஹியூமிக்ல 2% ஹியூமிக் ஆசிட் கொடுக்குறாங்க. பட் இந்த 1/2 லிட்டர் ஹியூமிக்ல 6% நமக்கு ஹியூமிக் ஆசிட் வந்து இதுல மிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நமக்கு 6% வெளியில இருக்கக்கூடிய ஹியூமிக் வேணும் அப்படின்னா நம்ம வந்து 15 லிட்டர் வாங்கணும். 15 லிட்டர் வாங்கி நிலத்துல விட்டாதான் 6% ஹியூமிக் வந்து நிலத்துல போகும். பட் ஆனா இதை நம்ம 1/2 லிட்டர் எடுத்து தேவையான அளவு தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது 1/2 லிட்டர்லயே நமக்கு வந்து 6% ஆஃப் ஹியூமிக் வந்து நம்ம நிலத்துல வந்து போயிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். நாங்க மூட்டையா எடுத்துட்டு வந்து போடுறோம், நிறைய 50 கிலோ 100 கிலோன்னு போடுறோம். நீங்க 1/2 லிட்டர் 100 கிராம்ல தர்றீங்க, ரிசல்ட் வருமா அப்படின்னா எஸ் ரிசல்ட் வரும். வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கும். தண்ணியை அதிகப்படுத்தியிருக்காங்க. மிக்சிங் அதுல இந்த இதுல படிச்சு பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குங்கிறத படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் ஆனா இங்க என்ன தர்றாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராக்டை மட்டும் நமக்கு கொடுக்குறாங்க. தேவையான தண்ணியை நம்ம இங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரி அக்வாஜெல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு விவசாயிகளுக்கு 2 பிரச்சனை இருக்குங்க சார். அதாவது தண்ணி அதிகமா போனாலும் பிரச்சனை, தண்ணி கம்மியா இருந்தாலும் பிரச்சனை. மழை பெஞ்சு தண்ணி நிறைய நிக்குது, தோட்டத்துல தண்ணி நிறைய நிக்குது, அந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வருமா வராதா? கண்டிப்பா பிரச்சனை வரும். மே மாச டைம்ல இன்னும் 1 மாசம் எல்லாம் போச்சு அப்படின்னா போர்ல வந்து தண்ணி குறைஞ்சிரும். அப்ப தண்ணி இல்லாம போனாலும் நமக்கு விவசாயம் பண்றதுக்கு பிரச்சனை. அப்ப வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிப்ஸ், மைன்ஸ், புழு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க.
ஆனா தண்ணி அதிகமா போனதுக்கும் தண்ணி இல்லாம இருக்கிறதுக்கும் ஒரு ஒரு தீர்வு நமக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா இன்னும் வெளியில யாருமே கண்டுபிடிக்கல. ஆனா இந்த நிறுவனம் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சு நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்டோடைய பேர் வந்து, இந்த மருந்துடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி அக்வா ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு செடிக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி தான் அந்த செடியோட கெப்பாசிட்டி. 1 லிட்டர் தண்ணி கொடுத்தா மட்டும்தான் அந்த செடி கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல போனா அந்த செடி அழுகிரும், தண்டல்கள் வேரல்கள் இந்த மாதிரி வந்துடும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்படின்னா நமக்கு இந்த தண்ணி எவ்வளவு தேவையோ அதுல இருந்து 500 மடங்கு 500 லிட்டர் தண்ணியை நம்ம அந்த செடியில ஊத்துனாலும் அந்த செடிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, நம்ம அந்த இடத்துல இந்த அக்வா ஜெல்லை யூஸ் பண்ணியிருந்தா. ரெண்டாவது என்ன பண்ணும் அப்படின்னா, தண்ணியே இல்ல, நமக்கு வாரத்துல ஒரு 3 தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், ஒரு தண்ணி தான் கொடுக்க முடியுது, 2 தண்ணி நமக்கு பத்தல, போர்ல தண்ணி ட்ரை ஆகி போச்சு அப்படின்னா இந்த அக்வா ஜெல்லை நம்ம அந்த செடியில யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு வைங்களேன், அந்த ஒரு தண்ணி நீங்க எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ அந்த செடிக்கு தேவையான தண்ணியை இந்த அக்வா ஜெல் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் அந்த செடிக்கு தண்ணி தேவையோ அப்பெல்லாம் அந்த தண்ணி ஈரப்பதத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட். ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம உரம் போடுறோம், யூரியா, டிஏபி, சம்திங் நம்ம உரமா இருக்கட்டும், எது வேணா நம்ம ட்ரிப்ல கொடுக்குறோம்னு வைங்களேன், நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா உரமும் செடிக்கு போயிடும் நினைக்கிறீங்களா? நிறைய வேஸ்டேஜ் ஆகும். அதாவது நம்ம ஒரு 100 கிலோ கொடுக்குறோம், 100 லிட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா அதுல 60% மட்டும்தான் தாவரத்துக்கு போகுது. மிச்சம் உள்ள 40% என்ன ஆகுது அப்படின்னா மண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ஆகுது. இந்த அக்வா ஜெல்லை நம்ம அந்த தாவரத்துல நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வேஸ்டா போற அந்த 40% ஃபெர்டிலைசர், அந்த 40% ஃபெர்டிலைசரையும் செடிக்கு வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்து கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இந்த ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு டெமோவும் லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுவாங்க. இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு டெமோவும் காட்டுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது அக்ரி கிரானுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 கிலோ பேக்ல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரம் டைப்ல நம்ம ஹியூமிக் லிக்விடா கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஹியூமிக் லிக்விடா நமக்கு ட்ரிப்ல கொடுக்குறோம் அப்படின்னா ஹியூமிக் லிக்விட் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்ச்சல் தான், தண்ணி வந்து பாய்ச்சல் பண்றோம், அப்போ அந்த இடத்துல ட்ரிப்பு கிடையாது அப்படிங்கும்போது நம்ம 5 கிலோ பேக் வந்து குருணை மாதிரி இருக்கும், அதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பற்றி ஓவராலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே நிறைய பேர் நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேன்கனிக்கோட்டை, தளி, ஸோ ஆனைக்கல், கிளமங்கலம், ராயக்கோட்டை இந்த சைட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து தொடர்ச்சியாக வாங்கி பயன்படுத்தி நல்ல மகசூல், நல்ல ஈல்டை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் இப்போதான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபலம் பண்ணிட்டு இருக்கிறோம், ரீச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு ஏன் நம்ம இந்த ஆர்கானிக்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஈல்டு, அதாவது நம்ம மண்ணில் நம்ம எடுத்த ஈல்டை 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஈல்டு இன்னைக்கு வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்ச செலவை விட இன்னைக்கு கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடியிருக்கு. அப்போ செலவு கூடும்போது ஈல்டு கூடணுமா குறையணுமா? செலவு கூடி இருக்கு, அப்ப ஈல்டு நமக்கு கூடி இருக்கணும் இல்லைங்களா? ஏன் செலவு கூடும்போது ஈல்டு குறையுது? நம்ம இதை யோசிக்கிறதே கிடையாது. பட் ஆனா இன்னைக்கு எல்லாமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. செலவு கூடிக்கிட்டே இருக்கு, பட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நாம யூஸ் பண்ணக்கூடிய டிஏபி, யூரியா இதெல்லாம் போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய மண்புழு, நுண்ணுயிரிகள் எல்லாமே செத்து போயிருது. ஸோ அது எப்போ நம்ம மண்ணை விட்டு போச்சோ அப்போதான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மண்ணில் ஈல்டு குறைய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண ஒரு ஈல்டு 2 ஈல்டு நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி வெள்ளாமை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா திரும்பி போன மண்புழு நம்ம மண்ணுக்கே வந்து திரும்ப கிடைக்கும். மண்புழு மண்ணுக்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு உரைச்சலவே கிடையாது, எல்லாமே அது பார்த்துக்கும். ஸோ நேச்சுரலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய நிறைய இடத்துல மண்புழு வளர்றதை நாங்களே கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம பகுதியில் இன்னைக்கு சார் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளிக்கு நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன செடியில் நாங்கள் வந்து பார்த்தோம். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, வேற எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணலை. ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போகும்போது அந்த தோட்டத்தை விசிட் பண்ணுங்க. தோட்டம் முடிஞ்சிருச்சு, கீழே எல்லாமே செடி வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் எகைன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2 டோஸ் தான் ட்ரிப்ல கொடுத்துருக்காரு, ஒரே ஒரு ஸ்ப்ரே தான் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன பண்ணாரு அப்படிங்கிறத நான் சொல்றதை விட அவரே சொன்னால் நல்லா இருக்கும். சார் வாங்க. 2 டைம் தான் யூஸ் பண்ணேன், சொத்தே இல்லை, ஒரே ஒரு டைம் பண்ணேன். விளைச்சல் எல்லாம் பண்ணுறத விட இந்த டைம் பண்ணல. முன்ன விட பரவாயில்ல. சொட்டு நீர் இல்லாமல் இருக்கணும்.
5 கிலோ பேக் இருக்கு, அதுல கொடுக்கலாம். சின்ன செடியில ட்ரிஞ்சிங் பண்ணலாம். ஏக்கருக்கு 5 கிலோ. ஏக்கராவுக்கு 10 கிலோ சார். ஏக்கராவுக்கு 10 ஒரு ஏக்கராவுக்கு உங்களுடைய இது எவ்வளவு செலவு வரும்? சார் நீங்க எவ்வளவு செலவு? அரை ஏக்கரால 2000 பாக்ஸ் இது வரைக்கும் அறுத்திருக்காரு. ரேட் இல்லாதனால செடி அப்படியே இருக்கு. எகைன் இன்னொரு டோஸ் நாங்க கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னும் 1000 பாக்ஸ் நம்ம அறுக்கக்கூடிய ஒரு பிஞ்சி பூ எல்லாமே செடியில இருக்கு. நீங்க பார்க்கலாம். இது வரைக்கும் அவர் நம்ம மருந்து வந்து 5000 ரூபாய்க்கு தான் யூஸ் பண்ணிருக்காரு. சின்ன பெட்டிங்கண்ணா, சின்ன பெட்டி எவ்வளோ இருக்குறீங்க? நாங்க பண்ண 2000. எவ்வளோ நாற்று நட்டீங்க? 4000 நாற்று. எத்தனை அடிக்கு போட்டீங்க ட்ரிப்பு? 1.25. இது லாங் அது இது 1.25. ஓகே. அகல 4 அடிக்கு ஒரு 3/4 ஏக்கரா இருக்கும். 3/4 ஏக்கரா வரும். செடி வந்து அந்த அளவுக்கு நல்லா கிளச்சிருக்கு. என்ன படத்தில் நட்டீங்க? நாற்று விட்டு டேட்டு சரிங்க. யாரோ ஒருத்தர் இல்லை, நீங்கள் கேளுங்க, நான் கவனிங்க. யாரோ ஒருத்தர் கேளுங்க. மார்கழி விட்டுது, ஈல்டு எடுத்துட்டீங்க, ரைட்டு, அதை ஏற்றுக்கிறோம். இப்போ நிறத்தில் அந்த ஈல்டு எடுத்து கொடுப்பாங்களா? இப்போ நிறத்தில் அதில் பாதி ஈல்டு. அந்த 1000 கூட வேணாம், அந்த 1000 வேணாம். 2000 சொன்னீங்க, அது கூட வேணாம். இன்னைக்கு வந்து அந்த 3/4 ஏக்கராவில் 4000 நாற்றுல இப்போ இந்த மாதத்தில் நெட்டா அதில் வந்து பாதி ஈல்டு எடுத்து கொடுக்க முடியுமா? கன்ஃபார்ம்ங்களா உங்கள் கம்பெனியில்? எடுக்கலாம் சார். போன வருஷம் எடுத்துருக்கோம் சார். அது எப்படியுமே வந்து மார்கழி தைக்கு முன்ன ஒரு நாத்து கூலிங்கில் வரும். அது வந்து இல்ல எடுக்கலாம் சார். தைப்பட்டத்தில் வந்து விளைச்சல் சார் சொன்ன மாதிரி ஓவரா வரும். நான் என்ன சொல்றேன்னா, சார் சொன்ன மாதிரி சார் 2000 பாக்ஸ் எடுத்திருக்காருன்னா 2000 வரலனால 1000 பாக்ஸ் கன்ஃபார்ம் வரும். அதான் சொல்கிறேன், பாதி வரும் சார். கார்த்திகை மார்கழி தை 3 பட்டம் வரும். இப்போ அதில் பாதினா வரும். உங்கள் மருந்தை பண்ணுறீங்க, ஒரு மருந்துக்கு ஒரு வேலை செய்யுது. அது மாதிரி யாரும் குறையெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அந்தந்த மருந்துக்கு உண்டான வேலை அதை செய்யும், செய்யாதெல்லாம் போகாது. இந்த ஈல்டுன்றது சரிக்கணும். இந்த ஈல்டுன்றது வந்து எப்பயுமே வந்து நம்ம தாத்தா காலத்துலேருந்தே வந்து கார்த்திகை வந்து நாற்று விட்டா, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை ஃபஸ்ட்டு போய்க்கும். இந்த 4 மாதம் முட்டா சும்மா மண்ணில் போட்டோட தக்காளி முடிஞ்சிடும். எந்த மண்ணில் போட்டாலும் விளைக்கும். இல்ல எடுக்கலாம் சார். நீங்க இப்ப நெட்டிங்கன்னா எடுக்கலாமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா எடுக்கலாம். எடுக்கணும். அதுதான் பிரமா கரெக்டாக நம்மளால எதுவும் வரேன். ஆனா அதே எக்கச்சக்கமா